நான் வந்து என் வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் தலித் தான், என் கூட பழகிறவங்களாம் தலித் தான், அந்த மைண்ட் செட்டு ரொம்ப மோசமான மைண்ட் செட் நான் பார்க்குறேன். அது உண்மைதான். சரி, அப்போ சாதி எண்ணம் திரு வைகோ அவர்களுக்கு இல்லைன்னு நீங்க மறுப்பீங்களா? சத்யாவும் என் மகன் துரையும் ஒன்றா? அது கூட தப்பு இல்லை. ஆனால் அவர் வேற, நான் வேற. இவர் வந்து என் மகனுக்கு துணை போச்சா பொறுப்பு கொடுப்பாரா? அதுவும் தப்பு தான். ஏன்னா எனக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. நான் நினச்சி இது ஒரு ஜனநாயக கட்சியில் கொடுத்துருக்கேன். அவங்க நினைக்கிறாங்க எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, மல்லை சத்யா துணை போச்சாளர் விலகினார்னா அந்த இடத்திற்கு அவர் சார்ந்த இன்னொரு பட்டியல் இனத்தவர் தான் அங்கே வர முடியும் போது தான் நான் அதிர்ச்சிக்குள்ளானேன். இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் எனக்கும் அவருக்குமான நடைபெற்ற ஒரு சம்பவம். நான் தலித்துகளுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. மகனுக்காகத்தான் என்னை தூக்கி எறியுன்னு நினைக்கிறார். மகனுக்காகத்தான் இந்த கட்சியிலேருந்து யார் போனாலும் பிரச்சனை இல்லை, மகன் கட்சி பொறுப்பில் இருந்தால் போதும், எம்பி ஆகட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மகன் பாசம்தான், புத்திர பாசம்னு சொல்லுவாங்க. மகன் பாசம் தான் இப்போ அவருடைய கண்ணை மறைக்குது. ஒரு கேஸ்ட் எண்ணம் இருக்கா திருவைகாக்கு? அவருக்கு 100% 100% இருக்கு. 100% இல்லை, 100% சட்டவர்த்தனமா கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு துரை வைகோ. அப்படித்தான் ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மறுமலை திமுக என்பது இப்போ வந்து ஒரு ஜாதி அரசியலுக்குள்ள போகுதுன்ற மாதிரி தானே, ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் போகுது மாதிரியே போகுதா? மக்களுடைய பார்வை போயிட்டு இருக்கு. வெளிப்பார்வை அப்படிதான் இருக்கு. துரை வைகோ தான் வந்து அந்த தலைமை நிலைச்சி முதன்மை செயலாளர் அப்படின்றத மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நான் ஏத்துக்கல. அதுக்கான தகுதி அவருக்கு இல்ல. சோ இவ்வளோ இருந்தும் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்து அதுல பயணிக்கிறது எப்படி சரியான ஒண்ணா இருக்கும்? நீங்க ஜனநாயகவாதியா இருக்கீங்க, நான் வந்து பெரியாருடைய பகுத்தறிவு பேசுறீங்க. ஆமா, அப்படி பேசிட்டு எப்படி பயணிக்கிறீங்க? அது வந்து என் தலைவனுக்காக சில விஷயங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துன்னு போகணும்னு நினைச்சேன். அவருக்கு கொடுத்த எம்பி சீட் உங்களுக்கு கொடுத்திருந்தா அமைதியாக கடந்து போயிருக்கீங்க? வாங்கி கொடுத்துருக்கணும். எனக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு எல்லா தகுதி இருக்கு, அப்புறம் நிராகரிக்கப்படுது. அப்படி இருந்துமே இது வரைக்கும் நீங்க விலகலை. அவர் உங்களை இவ்வளோ கேலி பண்றதுமே நாங்க எப்படி பாக்குறோம்னா, உங்களை இவ்வளோ பேசுறோம் அப்போ கூட நீங்க வெளியே போக மாட்டீங்களான்ற துணையிலிருந்து அவர் பேசுறதா நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தும் என்ன ஒரு பிடிவாதம் உங்களுக்கு, வெளியே நான் போக மாட்டேன்றதுக்காக? நீங்க விளக்குற போது நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் தனி மனிதன் தானே. என் பின்னால் பெரிய படை பட்டாளம் ராஜகந்த துரக பதாதிகள் எதுவும் என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட ஆள் அம்பு கோட்டை கொத்தளம் எல்லாம் உங்க பின்னால் நிக்குது. ஏன் என்ன நீக்குறது நீங்க கஷ்டப்பட போறீங்க? திரு துரை வைகோ வந்து சொல்றாரு, அவர் வந்து உண்ணாநிலை போராட்டம் பண்ணிட்டோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி இருந்தா அப்படின்னு சொல்றாரு. பாஸ்டிங்லாம் இருக்குது, நல்லது தான், என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. ஆனா அது ரொம்ப ஒரு மாதிரி தெனாவட்டா ஒரு மாதிரி திமிரோட சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. நெக்கலா கிண்டலா அது மேல ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உட்கட்சி பயங்கரவாதிகள் குறித்து நான் பேச வரல அப்படின்னு. அப்போ அந்த உட்கட்சி பயங்கரவாதிகள் யாரு? உங்களை மென்ஷன் பண்றாரு. என்ன மென்ஷன் பண்றாரு? உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நீங்க மதிமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான். அது வெறுமனையா ஒரு பேருக்காக மட்டுமே இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இன்ன வரைக்கும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்வியை. இல்ல, பகுத்தறிவித்த பகலும் தந்தை பெரியார் தான் சொல்வாரு, ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு நீக்கப்படுவதற்கும் அல்லது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு விலகி செல்வதற்கும் சரியான காரணங்களை அவர்கள் நாட்டு மக்களிடம் சொல்லணும். அப்படி நீ சொல்லணும்னா நீ வந்து ஜனநாயக விரோத போக்கில் ஈடுபடுகிறாய் என்பதுதான் பொருள். ஒருவேளை மதிமுகவிலிருந்து நான் நீக்கப்படுவதற்கான காரணங்களை மறுபடி திமுக சொல்லணும். நான் ஒருவேளை மதிமுகவிலிருந்து விலகிறேன் என்று சொன்னால் அது சரியான காரணங்கள் நான் சொல்லணும். நான் சொல்லவில்லை என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய பொன்மொழிக்கு இலக்கணமாக நான் வந்து ஜனநாயக விரோதி தான் என்று பொருளாகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் என்னை நம்பி தலைவர் வைகோ ஒப்படைத்த பொறுப்புகளை நான் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறேன். அவரிடம் சொன்னதுதான், உங்களுக்கு உண்மையானவனும் விசுவாசமாகவும் கடைசி வரையில் இருப்பேன். இந்த பதவியை, இந்த பொறுப்பை எக்கார்ந்து கொண்டும் நான் தவறான வழியில் பயன்படுத்த மாட்டேன் என்பதுதான் இதுவரை நான் கொடுத்த உத்தரவாதம். அதை இன்று வரை நான் கடைபிடித்து வருகிறேன். அதான் இப்போ நான் வரும்பொழுது கூட நீங்கள் வந்து கட்சி சார்பான ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரீங்க, செயற்குழுவா சம்திங் ஏதோ ஒன்று. ஸ்டில் இன்ன வரைக்கும் கட்சி பணி செஞ்சுட்டு தான் இருக்கீங்களா? அது நாள்தோறும் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துதான் பொதுமக்களுக்கான சேவைகள் செய்ய வேண்டும் என்பது இல்லை. அதுக்கு ஒரு தளம், அது ஒரு இயக்கமாக இருந்தது. இப்போ நான் போயிட்டு வந்தது வருகின்ற 2ஆம் தேதி வந்து ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் நாங்கள் எடுக்க இருக்கிறோம். பார்த்தேன். அப்போது அது குறித்து தோழர்கள் ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் வாங்க அப்படின்னாங்க. அங்கே போனால் 300க்கும் மேற்பட்ட தோழர்கள் திரண்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய செயலூர் கூட்டம் மாதிரியே நடந்து முடிஞ்சிருச்சு. நான் எதிர்பார்க்கல அவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னா அவ்வளோ பேர் அந்த எண்ண குமரல்கள் ஒரு எரிமலை போன்ற அவ்வளோ இதயம் பிடித்து கொண்டிருக்கு என்பதுதான் அது பொருளாக இருக்கிறது. 2ஆம் தேதி நீங்கள் வந்து உண்ணாநிலை போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. திரு துரை வைகோ வந்து சொல்கிறாரு, அவர் வந்து உண்ணாநிலை போராட்டம் பண்ணிட்டோம்,
உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாஸ்டிங்லாம் இருக்குது நல்லது தான், என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. ஆனா அது ரொம்ப ஒரு மாதிரி தெனாவட்டா ஒரு மாதிரி திமிரோட சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லுது. ஒரு ரொம்ப கிண்டலா பேசுறாரு இல்லையா? அந்த வார்த்தை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து நீங்கள் துரை வைகோன்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா வைகோ என்கின்ற ஒரு மகத்தான மனிதனுடைய பண்பு நலன் என்பது அது ஒரு வேறு விதமான ஒரு ஒன்று. இவரை துரைன்னு கூப்பிடுங்க. வைகோ என்ற பேர் வைத்துக் கொள்வதற்கு சில தகுதிகள் வேணும். நாங்களாம் துவக்க காலத்தில் கருத்துண்டு போட்டுட்டு இருந்தோம். சரி. அந்த தலைவனுக்கான அடையாளங்களை ஒரு தனித்த அடையாளத்தோடு இருக்கணும் என்பதற்காக அந்த துண்டு எடுத்துட்டு நாங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தோம். கடைசியாக லண்டன் போகும்போது வைகோவை பிரதிபலிக்கணும் என்பதற்காக தான் நான் கருத்துண்டு போட்டு போனேன். சரி. என் கூட இருக்க பல தோழர்கள் அவங்க பேருக்கு பின்னால வைகோன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் தனி மனித ஒழுக்கம் இருக்காது. ஆனால் அவங்களாடே சொல்லுவோம், நீ இந்த பேரை நீங்கள் கெடுக்கிறீங்க அப்படின்னு. அது போல தான் இப்போ துரை வந்து தலைவருடைய பேர் வச்சுன்னு தலைவரோட பேரை கெடுத்துட்டு இல்லைன்னா அவருடைய ரத்தம் அவருடைய மகனு அவரே அந்த பேருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா எப்படி? அது இல்லை, பெயர் இன்ஷியல் போட்டுக்கு தப்பு கிடையாது. ஆனால் பின்னால் பேர் போடுறது வந்து அந்த தலைவனுடைய அந்த இது முதுமையாக உள்வாங்கல. அவர் உள்வாங்கியிருந்தாருன்னா இந்த இந்த கிண்டல் பண்ணியிருக்க மாட்டார். அது உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்றது பெரிய கண்டுபிடிப்பு. இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்துக்கிறார், நல்லா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். ஆனால் உலகத்தின் புரட்சிகள் இந்த பட்டினியால் தான் உருவாகி இருக்கிறது. எனவே தான் அது சொல்லாடலே புரட்சியின் திறவுகோல் பட்டினி என்று சொல்வார். இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க பேசும்பொழுது, அவருடைய பேரை வந்து வச்சுக்கிறதுக்கு இவர் தகுதி கிடையாது நீ சொல்றீங்க இல்லையா? அப்போ உங்க மனசுல ஸ்டில் இன்ன வரைக்கும் திரு வைகோ அவர்கள் ஒரு மேன்மைமிகு தலைவராக தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு இருக்காரா? அப்சல்யூட்லி. அது எந்த வருத்தமும் கிடையாது. அந்த ஒற்றை சொல்லை தவிர எனக்கு வேற எந்த வருத்தமும் அந்த தலைவர் துரோகின்னு சொன்னதா? துரோகி என்ற அந்த ஒற்றை சொல்லை தவிர இதை விட மோசமா எதனா சொல் இருக்கான்னு தெரியல எனக்கு. இல்லை, இதுதான் கடைசி ஆயுதம். ஒரு மனிதனை அவரோட கேரக்டரை அவரோட வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கான கடைசி சொல் அந்த துரோகி தான். ஆமா, இப்போ எதிரினா கூட வந்து நேருக்கு நேர் சண்டை போட்டுடலாம். துரோகின்னு சொல்லும்போது இத்தனை நாளுமா நீங்க அங்க பயணிச்சது, அவருக்காக நீங்க வேலை செஞ்சது எல்லாமே போயிடுச்சு தானே. ஆனால் அந்த நெடிய பயணத்தில் அதை ஒன்றை கலைந்து விட்டு பார்த்தால் அந்த தலைவருடைய விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்குறேன். அந்த தலைவருடைய சுபாவம், அந்த தலைவருடைய தமிழ்நாட்டுடைய ஜீவார் உரிமைகளாக நான் பார்க்கின்ற போது அந்த தலைவர் ஒரு தனித்த அடையாளம் தான் இருக்கிறாரு. இப்போ கூட அவர் சூழ்நிலை கைதியாகத்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். சூழ்நிலை கைதியாக வைகோ அவர்கள் மாறத்து வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஏன்னு சொன்னால் மகனை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். மகனை கட்டுக்குள் வைத்துக்க முடியல. ஏன்னா 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு சென்னையில் வந்து அண்ணா நகரில் நடந்தபோது அங்கே ஒரு ஆலோசனை அவருக்கு சொல்லணும் மகனுக்கு. இங்கே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, வீட்டில் போய் சொன்னால் கோச்சு பாப்பல சண்டை போடுவாப்பல அப்படின்னு ஒரு தலைவர் பொதுவெளியில் பேசுகிறார். அப்போ மகனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள தவறி இருக்கிறார் தலைவர் தான் தெரிகிறது. அப்படின்னா அப்பேற்பட்ட இதால் தான் ஒருவேளை அவர் நெருக்கடி கொடுத்துருக்கலாம் தலைவருக்கு. இந்த ஒரு ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். என்னுடைய பெயர் போட்டிருக்குது, அவருடைய பெயரும் போட்டிருக்குது. சென்னையில் நடக்கிறது. சென்னையில் நடக்கிறதால நான் கண்டிப்பாக பங்கேற்பேன் என்பதற்காக அவர் அந்த மகளிர் நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். அடுத்து இஸ்லாமிய மக்கள் பெரிதும் கொண்டாடுகின்ற புனித ரம்லான் மாதம் நோன்பு திறக்கின்ற விழா. என்னுடைய பேரும் போட்டுக்கிறது, அவர் பேரும் போட்டுக்கிறது. சென்னையில் நடக்கிறது, நான் வருவேன்னு தெரியும். எனவே அவர் அதை புறக்கணிக்கிறார். மே 6ஆம் தேதி கட்சியுடைய துவக்க விழா, 32ஆம் ஆண்டு துவக்க விழா. என் பேர் போட்டுக்கிறது, சென்னையில் நடைபெறுது, நான் கண்டிப்பாக வருவேன்னு தெரியும். எனவே அதை புறக்கணிச்சுட்டு பின்னால் தான் வர்றார். அப்போது தொடர்ந்து திட்டமிட்டு நான் வந்தால் தான் வரமாட்டேன் என்ற ஒரு எச்சரிக்கையை கழகத்துக்கு கொடுத்துட்டு வர்றார், தலைவருக்கு கொடுத்துட்டு வர்றார். எனவே தான் ஒரு சிறிய அரங்கத்தில் நிர்வாக குழு உறுப்பினருக்கு சேர்ந்து ஒரு 10 பேரோ ஒரு பொலிட் பீரோ மெம்பர்ன்ற மாதிரி அவர்கள் பேசி பிரச்சனைகளை களைவதற்கு பதிலாக ஒரு தொழிற்சங்க கூட்டத்தில் வந்து துரை வந்து பேசுகிறார். நான் 4 ஆண்டுகளாக மனகாயத்துக்கு ஆட்பட்டிருக்கிறேன், என்னை ரொம்ப குறைச்சலாம் பேசுகிறாங்க, சமூக வலைத்தில் போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்களால் இதுவரையிலும் சொல்லாத துரை அன்னைக்கு சொன்னார். இது காரணம் துணை போய் சில மல்லை சேர்த்தே தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வான்னு இறங்கி ஓடுறாரு. ஓடும்போது வெளியில் யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சொன்னால் அவர் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போகிறேன் அப்படின்றாரு. அப்படியே சொல்கிறாங்க அவர்கிட்ட போகும்போது, காரணம் போகும்போது ஊடகத்தில் வந்தது. அதுக்கப்புறம் மன்னார்குடியில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். பேசுகின்ற போது அவர் சொல்கிறாரு, என் தந்தை வெளுத்ததெல்லாம் பாலாக கருதுகிறார், அயோக்கியர்களை இந்த கட்சியில் வச்சிருக்கிறார்னு என்னை குறித்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இது மாதிரி காஷ்மீர் தாக்குதல் குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து
இந்த தீவிரவாதி தாக்குதல், உள்நாட்டு பயங்கரவாதிகள், வெளிநாட்டு பயங்கரவாதிகள், இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த நெக்கலா கிண்டலா, அது மேலே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உட்கட்சி பயங்கரவாதிகள் குறித்து நான் பேச வரல அப்படின்றார். அப்போ அந்த உட்கட்சி பயங்கரவாதிகள் யாரு? உங்களை மென்ஷன் பண்ணுறாரு, என்ன மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இது போல் இந்த பணியில் ஈடுபடுறாரு. அப்புறம் நெருங்கினது ஒரு வாரத்தில் நிர்வாக கூட்டம் பேசி முடிவெடுக்க போகிறாங்க. 2 நாளுக்கு முன்னால் நான் முதன்மைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன்னு சொல்லி நெருக்கடி இன்னும் கூடுதலாக்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, கட்சிக்காரெல்லாம் போகிறேன், நான் இன்னும் 1000 இருந்தாலும் அவர் தலைவருடைய மகன், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, அவரால் ஆதாயம் அடிக்கின்றவர்களும் வந்து ஏதாவது திட்டமிடுவாங்கன்னு சொன்னாங்க. யாரும் பண்ணல. இவங்களாம் 2 பேர்கிட்ட சொல்லி 2 மாவட்டத்தில் தீர்மானம் போடுங்க அப்படின்னாங்க. தலைவர் சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், அங்கே 5 பேர் நின்று கோஷம் போடுறான், சத்யாவை நீக்கு, சத்யாவை. 5 பேர் நிற்கிறது எவ்வளோ பெரிய அவமானது. ஆமாம். ஆக ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற வேலையை துரை திட்டமிட்டே செய்து கொண்டு வந்தார். சரி, திட்டமிட்டு செய்யறாரு, எல்லாமே ரைட்டு. அதை வந்து வேடிக்கை தானே பார்க்குறாரு திரு வைகோ. அதான் அவர் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார். இது எப்படி சூழ்நிலை கைதியா? நான் இப்போ நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, தன் மகனுக்காக யாரை வேண்டுமானாலும் திரு வைகோ அவர்கள் தூக்கி எறிவார் போல. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் பயணிச்ச திரு மல்லை சத்யாவை தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆனா அப்படிப்பட்ட நபருக்கு வந்து நீங்க இன்னமும் வந்து மேன்மையான தலைவர், மிக முக்கியமான தலைவர் சொல்றதெல்லாம் எதனால் அந்த ஒரு பிம்பம் கட்டமைக்கிறீன்னு கேட்கிறேன். இல்ல, அந்த தலைவனுடைய குணநலன் நான் உள்வாங்கியேன். சரி, இங்க குணநலன் வந்ததுனால கேட்கிறேன். நான் புதிய தலைமுறையில் திரு வைகோ அவரோட ஒரு பேட்டி ஒன்று, பழைய பேட்டி பார்க்குறேன். அதுல கடைசி கேள்வியில் இவர் எழுந்து போனார். அந்த பேட்டி நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அதுல நான் வந்து என் வீட்டில் வேலை செய்யறவங்களாம் தலித் தான், என் கூட பழகிறவங்களாம் தலித் தான், அந்த மைண்ட் செட்டு ரொம்ப மோசமான மைண்ட் செட் நான் பார்க்குறேன். அது உண்மைதான். சரி, அப்போ சாதி எண்ணம் திரு வைகோ அவர்களுக்கு இல்லைன்னு நீங்க மறுப்பீங்களா? இல்லை, அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருவரும் விரும்பியோ விரும்பாமலேயோ ஒரு ஜாதியில பிறந்தாச்சு. சரி. ஒரு மதத்துல பிறந்தாச்சு. சரி. நம்ம இந்த பெற்றோர்கள் தான் பிறக்கணும் நம்ம விரும்ப முடியாது. அது இயற்கை நியதி. அப்போ அது மாதிரி அவர் வந்து தலைவர் வந்து பிறந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நானும் அப்படி தான் பிறந்திருக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் அவருடைய பார்வையை நான் பார்த்துருக்கிறேன். அது எப்போனா, துரை அரசியலுக்கு வரணும்னு எல்லாம் மௌனம் காக்கின்றவன், இந்த மௌனத்தை கலைந்தவன் நான் தான் ஒரு திருமணத்தில். அப்போ அவர் வந்தால் என்ன பொறுப்பு கொடுக்குதுன்னா, நான் வைத்து ஒரு துணை பொதுச்செயலாளர் அவர் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நடந்த ஒரு நிர்வாக கூட்டத்தில் கடுமையான விமர்சனம் வைக்கின்ற போது தான் என் பொருட்டு சத்யாவும் என் மகன் துரையும் ஒன்றா, அது கூட தப்பு இல்லை. ஆனால் அவர் வேற, நான் வேற. அவருடைய பெற்றோர் வேற, என்னுடைய பெற்றோர் வேற. அது வீட்டுக்குள்ள தானே ஒன்றான்னு கேட்கணும். இல்லை, பொதுவெளியில் வந்துடுறாரு. கேட்டுட்டு அடுத்து அவர் சொன்னார், இவர் வந்து என் மகனுக்கு துணை பொறுப்பு கொடுப்பாரா? அதுவும் தப்பு தான். ஏன்னா எனக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. நான் நினச்சி இது ஒரு ஜனநாயக கட்சியில் கொடுத்து, இப்போ அவங்க நினைக்கிறாங்க எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, மல்லை சத்யா துணை பொதுச்செயலாளர் விலகினார்னா அந்த இடத்திற்கு அவர் சார்ந்த இன்னொரு பட்டியலினத்தவர் தான் அங்கே வர முடியும் போது தான் நான் அதிர்ச்சிக்குள்ளானேன். இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் எனக்கும் அவருக்குமான நடைபெற்ற ஒரு சம்பவம். அதற்கு பின்பாக நீங்கள் சொன்ன அதே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் 10ஆம் தேதி காலையில் வந்து சென்னை விமான நிலையத்தில் ராஜ்குமார் பேட்டி எடுக்கும்போது அங்கே சொல்கிறார், நான் தலித்துகளுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. 9 முறை சொல்கிறார், நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் வேலையாக. இதுவும் சொல்கிறீங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்க வந்து திரு கார்த்திகை செல்வன் எடுத்த பேட்டி, நீங்க கார்த்திகேயன் எடுத்த பேட்டினா அதுல வந்து அவர் எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டு போவாரு. அதெல்லாம் எப்போ நடந்த சம்பவமாச்சு? அதான் அந்த ஆழ்மனதில் சில நேரங்கள் அது மாதிரி இருந்திருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தான் சார்ந்த சமூகம் குறித்த பெருமை இருக்கலாம், ஆனா அது வெறியாக மாறக்கூடாது. ஒரு உணர்வு இருக்கலாம், வெறியாக மாறக்கூடாது. அவரு இதை வந்து சுட்டி காட்டுவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். அந்த தலைவர் தான். இப்ப நான் கேள்வி கேட்கல. அதே மாதிரி தான் மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் 2-3 பேர் திமுகவில் சேர்த்தாங்கன்றதுக்காக அந்த திமுக தலைவர் தரம் தாழ்ந்து பேசியவரும் தலைவர் தான். அதுக்கப்புறம் உடனடியாக திருந்து சுதாரிச்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டவர் அவர் தான். ஓகே. அப்போ அது இயல்பிலே சில நேரத்தில் இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சில மாதிரி இது மாதிரி மாட்டிக்கிறது உண்டு. இல்ல, நம்ம ஆழ் மனசுல தானே வெளியே வரப்போகுது. இல்ல, அதுல நான் மேடையில வந்து நம்ம வேஷம் போடலாம், மேடைக்கு வெளியே மைக் வச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டா உண்மையான முகம் வெளியே வரப்போகுது. அப்போ திரு வைகோவுடைய உண்மையான முகமே ஒரு சாதி எண்ணம் தானு கேட்குறேன். இல்லை, நான் அப்படி பார்க்கல. அது இல்லை, நான் பணியாற்றிய காலகட்டங்கள் வரையிலும் நான் அவரை அப்படி பார்க்கல. என் கூட வந்து ரொம்ப சகோதரராக தான் பெறாத பிள்ளையாகத்தான் என்னை பார்த்தான்னு நான் நினைக்கிறேன். மகன் வந்ததற்கு பின்னால் தான் இந்த பிரச்சனையே ஏற்படும். மகனுக்காகத்தான் என்னை தூக்கி எறிவுன்னு நினைக்கிறார். மகனுக்காகத்தான் இந்த கட்சியிலேருந்து யார் போனாலும் பிரச்சனை இல்லை, மகன் கட்சி பொறுப்பில் இருந்தால் போதும், எம்பி ஆகட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மகன் பாசம் தான், புத்திர பாசம்னு சொல்லுவாங்க. மகன் பாசம் தான் இப்போ அவருடைய கண்ணை மறைக்குது.
மற்றபடி திரு மல்லை சத்யா அவர்களை திரு வைகோ அவர்கள் சாதி ரீதியாக பார்க்கவில்லை, நடத்தவில்லை. அந்த ஒரே ஒரு இடம் தவிர்த்து வேற எங்கே அவர் நடக்கல. பட் அதை நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோரிஃபை பண்ணி அவருக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு தற்காப்பு சோனுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். இல்லை, 1000 இருந்தாலும் ஒரு நல்ல தலைவர் இல்லை. அந்த தலைவனை வந்து அந்த தலைவனுடைய தவறுகள் இருக்கலாம். மிஸ்டேக்ஸ் ஆர் ஹியூமன் நேச்சர்னு சொல்லுவாங்க. தவறுகள் மனிதனுடைய இயல்பு. அப்போ அது மாதிரி ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம், ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த தலைவனை புறக்கணிக்கும் என்பது அவசியமற்றது. காந்தாரி அம்மன் கோவில்ல அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய சார்ந்தவர் நிலைப்பாடுகள் என்ன, சகோதர நிலைப்பாடு என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப நான் இதையெல்லாம் முன் வச்சா கூட நீங்க அப்படியெல்லாம் ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, அது வந்து துரையோட நடவடிக்கைகள், அது குறித்து அவருடைய பார்வைகள், அது குறித்து என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது மாதிரி அந்த கோயில் பிரச்சனை இருக்குது, அது ஏன் நீங்கள் சொல்லி தீர்க்கக்கூடாது என்பது அது நான் தலையிட முடியாத ஒன்று. நான் துரையை பொறுத்தவரையில் அவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க யாரும் பிடிக்காது. அது இல்லாமல் தன்னை விட அறிவாளி யாரும் இல்லைன்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு உண்டு. எனவே தன் நிழலை கூட நம்பாதவர் நான் சொல்கிறது எப்படின்னு இருப்பார். அவங்க அப்பா சொல்கிறதே கேட்காத துரை வந்து மல்லை சத்யா சொல்லி அவர் எங்கேருந்து கேட்க போகிறார். அதால் அவர் வந்து எங்கேயாவது இடத்துல முட்டு சேர்ந்து போய் நிற்கும் போது தான் தவறு பண்ணிட்டேன்னு. திராவிட கட்சிகள் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் நியாயப்படுத்த இடத்துல தான் இருக்கிறாங்க எல்லா திராவிட கட்சிகளுமே. அதுதானே மதிமுகலையும் வருது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அதில் என்னன்னா துரை வரணும்னு சொன்னவன் நான், அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். அதுக்கு பின்னால் அவர் வந்தால் என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னதும் நான் என் பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் விமர்சனம் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அமைதியானேன். அதுக்கப்புறம் அந்த துரை குறித்து நான் எதுவும் பேச விரும்பலை. வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பு நடத்தினா எப்படின்னா, எப்பவுமே ஒரு வாக்கெடுப்புனா 10லேருந்து 15 நாளுக்கு முன்ன வந்து நீங்கள் வந்து அந்த சுற்றறிக்கை கொடுக்கணும். ஓகே, முன்னாடி கொடுக்கணும். ஆனால் அந்த வாக்குப்பதிவு நடக்கின்றவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடப்போகிறது அங்கே யாருக்குமே தெரியாது. அங்கே இருந்தால் ஒருவேளை அவங்க ஆதரவாளர்கிட்ட சொல்லி எனக்கு தெரியாது. திடீர்னு வந்தாங்க, துரை வந்து அரசியல் வரணுமா வர வேணான்னு ஒரு பெட்டி எடுத்து வந்து வச்சாங்க. எல்லாருக்கும் பேலட் பேப்பர் கொடுத்தாங்க. வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி டிக்கெட் பண்ண சொல்கிறாங்க. சரி, அதுவே ஜனநாயக படுகொலை. இதுவே ஜனநாயக விரோத போக்கு. எதனால் அப்படி சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் உங்க பையன் வரது நீங்க அனுமதி தான் போறீங்க. இதெல்லாம் கண் துடைப்பு நாடகமானா? இது கண்மூடித்தனமா. இது வந்து நான் தான் சொல்றேன், குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு முன்பாக இது போல ஒரு வாக்கெடுப்பு, இது முக்கியமான விஷயம் இல்ல, வாக்கெடுப்பு நடக்க போகிறது என்பதை நீங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். அந்த ஸ்பாட்ல நடக்குது. அது ஆன் த ஸ்பாட்ல நீங்க ஏற்கனவே முடிவெடுத்து நீங்க எடுத்து வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க, அதை நடைமுறைப்படுத்துறீங்க. இல்ல, உள்ளபடியே வந்து அவர் வந்தது திணிக்கப்பட்ட ஒண்ணா நீங்க பார்க்கல, நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களா? துரை வைகோ தான் வந்து அந்த தலைமை நிலை முதன்மை செயலாளர் அப்படின்றத மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நான் ஏத்துக்கல. அதுக்கான தகுதி அவருக்கு இல்ல. சோ இவ்வளோ இருந்தும் அவ்வளோ நேரம் அமைதியா இருந்து அதில் பயணிக்கிறது எப்படி சரியான ஒன்றா இருக்கும்? நீங்க ஜனநாயகவாதியா இருக்கீங்க, நான் வந்து பெரியாருடைய பகுத்தறிவு பேசுறீங்க. ஆமா, அப்படி பேசிட்டு எப்படி பயணிக்கிறீங்க? இல்லை, அது வந்து என் தலைவனுக்காக சில விஷயங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துன்னு போகணும்னு நினைச்சேன். அவருக்கு கொடுத்த எம்பி சீட் உங்களுக்கு கொடுத்திருந்தா அமைதியாக கடந்து போயிருப்பீங்களா? இல்லை, அப்படின்னு நான் அது கேட்டதால் தானே பிரச்சனை. நீங்க ராஜ்யசபா எம்பி கேட்டீங்க, ரைட்? ஆமா, அவரு மக்களவை உறுப்பினராக இருக்கார்ல இன்னைக்கு, அது உங்களுக்கு கொடுத்திருந்தா அமைதியாக கடந்து போயிருப்பீங்களான்னு கேட்கிறேன். வாங்கி கொடுத்துருக்கணும். எனக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு எல்லா தகுதி இருக்கு, அப்புறம் நிராகரிக்கப்படுது. அப்படி இருந்துமே இது வரைக்கும் நீங்க விலகலை. அவர் உங்களை இவ்வளோ கேலி பண்றதுமே நாங்க எப்படி பாக்குறோம்னா, உங்களை இவ்வளோ பேசுறோம் அப்போ கூட நீங்க வெளியே போக மாட்டீங்களான்ற துணையிலிருந்து அவர் பேசுறதா நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தும் என்ன ஒரு பிடிவாதம் உங்களுக்கு, வெளியே நான் போக மாட்டேன்றதுக்காக? இல்லை, அந்த ஜனநாயக பண்பு அவங்க தான். நான் தான் சொன்னேன்ல, ஒரு வாக்கெடுப்பு என்பது இத்தனை நாளுக்கு முன்னால் நீங்கள் ப்ரீமியம் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும். அதுபோல் எனக்கும் நீங்கள் வந்து நான் என்ன நீங்கள் விளக்குறன் போது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் தனி மனிதன் தானே. என் பின்னால் பெரிய படை பட்டாளம் ரஜகந்த துரக பதாதிகள் எதுவும் என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட ஆள் அம்பு கோட்டை கொத்தளம் எல்லாம் உங்க பின்னால் நிற்குது. ஏன் என்ன நீக்கிறதுக்கு கஷ்டப்பட போறீங்க? நீக்கிறதுக்கு நான் கட்சியோட பொதுக்குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றி தமிழக சட்டமன்றத்துக்கு அனுப்பி அங்கே தீர்மானம் நிறைவேற்றி அங்கேருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு ஒப்புதல் கொடுத்து ஜனாதிபதியிலேருந்து ஐநா மன்றத்துக்கு போய் ஐநா மன்றத்திலேருந்து ஒப்பந்தம் ஆகி ஐநா மன்றத்துடைய பொதுச் செயலாளர் தான் என்னை நீக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குமா? நான் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன் நீக்கிறதுக்கு பயப்படுறீங்க? ஏன் அப்படின்னா நீங்களே போயிடணும்னு விரும்புறாங்க. நான் ஏன் போகணும்? நாளைக்கு இந்த ஒரு பேர் வரும் இல்லையா, ஒரு தலித் ஆளுமை வந்து மதிமுக இருந்தாங்க, அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்ற ஒரு கெட்ட பேர் எங்களுக்கு ஏன் உருவாகணும்? அவரே போனா போட்டுறதுக்காக வெயிட் பண்ணலாம். அப்போ அவங்க தவறு செய்திருக்கலாம் என்பதுதான் பொருள். அவங்க தவறு செய்திருக்காங்க, நான் தவறு செய்யல என்பது மூலமா தெளிவாக தெரியுது. இப்போ நீங்க கட்சியில எதிர்க்கிறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது, இது எல்லாமே ஓகே.
அந்த இடத்துல திரு மல்லையப்ப சத்யா வந்து தன்னை பட்டியல் சமூகன்ற அந்த ஜோன்ல போறாரு. அவரு ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாருன்னு ஒரு பார்வை வருது. எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து இதுவரையிலும் வந்து மெரிட்ல சோலோவா ஓடி வந்துக்கிறேன் சின்ன வயசுலேருந்து. ஓகே. எங்கள் கிராமத்து எங்கள் அப்பா வந்து மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றினவர். சரி. மலை மாவட்டம் நீலகிரியில் வந்து அவர் தேயிலை தோட்டத்துடைய சூப்பர்வைசராக இருந்தார், மேஸ்திரியாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் மத்திய அரசாங்கத்துக்கு வர்றாரு. அப்போ எங்கள் கிராமத்திலேருந்து, எங்கள் கிராமத்து பேர் குறும்பரை கிராமம், சாலவாக்கம் ஊராட்சி குறும்பரை. அந்த ஊர்லேருந்து எல்லா பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு காலையில் எழுந்து போகணும். 2 விதமான யூனிஃபார்ம், ஒன்று காக்கி வெள்ளை, இன்னொன்று நீலம் வெள்ளை. நீலம் வெள்ளை என்பது அரசினர் ஆரம்ப பள்ளி. சரி. காக்கி வெள்ளை வந்து அரசினர் ஆதி திராவிட நலப்பள்ளி. ஓகே. 99% படிப்பாங்க, ஒரே ஒரு சதவீதம் மட்டும் தான் நாங்கள் இங்கே போவோம். சரி. அப்போ நாங்கள் எங்கள் அப்பா அப்படின்னு எங்களை வளர்க்கலை. பள்ளியிலும் படிப்பிலும் விளையாட்டிலும் ரொம்ப வேகமாக ஓடி வந்தவங்க. அதற்கு முன்பாக எங்கள் பள்ளிக்கூடத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான அந்த பரிசுகளை பெற்று கொடுத்தவன் நானாக தான் இருப்பேன். சரி. போட்டிகளில் அங்கே மெரிட் தான். அதுக்கப்புறம் இங்கே வரோம் தற்காப்பு கலை. தற்காப்பு கலையிலும் போதி தர்ம பிறந்த இந்த மாவட்டத்தில் தான் பிறந்து போகிறாரு. அந்த தற்காப்பு கலையிலும் நான் தேசிய சாம்பியனாக 91, 92 தொடர்ச்சியாக நான் வெற்றி பெறேன். குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறோம் இல்லை, நான் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்து மணிப்பூர், மும்பை, கேரளா அப்படி தான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அங்கேயே நான் மெரிட்டில் தான் வந்திருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற புகைப்படம் வந்து 2005ஆம் ஆண்டு இந்தியா டுடே பத்திரிகை, புகழ்பெற்ற இந்தியா டுடே பத்திரிகை, அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலங்களாக தேர்வு செய்து ஒரு 15 பேரை அந்த மாநிலத்துடைய அரசியல் அடையாளமாக அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அது போன்று அவங்களுக்கு 15 பேரை தேர்வு செய்து 50 பேர் தேர்வு செய்து ஃபில்டருக்கு படித்து கடைசியாக 15 பேர் அவங்களுக்கு சிகரன்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த புகைப்படத்தை நிற்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார். அவங்க அப்பாவுடைய பெரிய லெகசி பாரம்பரியம். அதுக்கு பின்னால் மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதிமார் இருக்கிறார், அவங்க அப்பாவுடைய லெகசி பாரம்பரியம். ஈவிகே சிலங்கோவன் இருக்கிறார், தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை. அடுத்ததாக ஜி.கே. வாசன் இருக்கிறார், அவங்க அப்பா மூப்பனார். இவங்க 4 பேரும் பெரிய பாரம்பரியம். அதுக்கு பின்னால் பக்கத்தில் அன்புமணிக்காக ஜி.கே. மணி வந்து வாங்குறாரு, அவங்க அப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர். அதற்கு பின்னால் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கிற சி.பி. ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல இருக்கிறார். பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் எச் ராஜா இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மோகன், மதுரையை சேர்ந்தவர். திண்டுக்கல்லை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வந்து சி. மகேந்திரன். மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஜவஹர்லால். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் தலைவர் திருமாவளவன். இந்த வரிசையிலே மல்லை சத்யா வந்திருக்கிறார். நான் எங்கே பட்டியலினம் இல்லை அது தலித் என்ற அடையாளத்தோடு நான் அந்த இடத்துக்கு போனேன்னா இல்லை, என்னுடைய பொது வாழ்க்கையின் தூய்மை, பியூரிட்டி, அந்த அரசியல், அதுக்காக தான் இவ்வளோ மெரிட் நீங்கள் வைக்கிறீங்க, அதை மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மதிமுகவின் துணை பொதுச் செயலர் அது மெரிட்டா இல்லை இந்த சாதியில் இவர் இருக்காரு அதனால கொடுக்கப்பட்டதா? ஜாதின்னா அவங்க யார் பண்ணாலும் கொடுத்துருக்கலாம். நான் மட்டுமே தலித் இல்லை, மதிமுக எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு ஏன் கொடுக்குறாங்க? ஒரு என் பின்னால என்னுடைய ஆளுமை இல்லாமல் எனக்கு இப்போ ஒவ்வொரு கட்சியுமே ஒரு தலித் அடையாளப்படுத்துறாங்கன்னா ஆளுமை இல்லாமையோ ஆற்றல் இல்லாமே வர முடியாது. பட் அதுவுமே இந்த சாதிக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தானே, அங்கதானே உங்களையுமே வைக்கிறாங்கன்னு கேட்கறேன். இல்ல, நான் அப்படி யோசிக்கல. நான் முதல்ல அப்படி யோசிக்கல, அதுக்கப்புறம் தான் அது உள்வாங்கணும். அப்படி நீங்க பார்க்க போனா தமிழ்நாட்டுல 5 ஜாதி தான் இருக்குதா அந்த கட்சியில இருக்கிற அந்த சொல்ல வரல. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பாமக எடுத்தீங்கன்னா பொதுச் செயலர் ஒரு தலித்துக்கு தான் கொடுப்பாங்க, அது அங்க பைலான்னு சொல்றாங்க. அப்ப அது போல இங்க உருவாக்கப்பட்டதா? சும்மா கண் துடைப்பு தான். அங்க அந்த பொதுச் செயலர் யாருன்னு 10 பேர் கூட தெரியாது. அப்ப அதே தானே இங்கேயுமே இருக்குன்னு கேட்கறேன் நான். அப்படி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அதை கடந்து நான் வந்து தமிழகத்தின் வீதிகள் வந்து முத்திரை பதித்திருக்கேன். அதை வாங்கி நானும் சும்மா ஏதோ வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கல. துணை பொதுச் செயலர் பொறுப்பு என்னன்றதை நான் நாட்டுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். அதாவது தான் பொது சமூகம் என்னை பார்த்து என் குறித்து கவலைப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் என்னுடைய நிலைப்பாடுகள் குறித்து விவாதத்துக்கு விமர்சிக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் ஒரு வட்டத்துக்குள் இல்லாமல் பொது சமூகத்தில் நான் போராடிய காரணத்தினால்தான். ஒரு சாதிக்காக மட்டும் நான் போராடியவல்ல, எல்லா சமூகங்களுக்கு உள்ளடங்கிய தமிழ்நாட்டு ஜீவாதார உரிமைகள், ஈழத்தமிழர் பிரச்சனை, இவ்வளவுக்கும் நாம போராடி இருக்கோம். நீங்களே அதை விரும்பலையோ? நான் வந்து தலித்து, எனக்கு இடம் நீங்க கொடுக்கலையே, எனக்கு நீங்க பொறுப்பு கொடுக்கலையே, எனக்கு நீங்க எம்பி சீட் கொடுக்கலையே அப்படின்ற அந்த பாலிடிக்ஸை நீங்களே கையில் எடுக்க விரும்பலையான்னு கேட்குறேன். இல்லை, நான் இது வரையிலும் அவர்கிட்ட எந்த பொறுப்பு நான் கேட்டதில்லை, எதுவும் கேட்டதில்லை. கடைசியாக கேட்டது ஒரே ஒரு முறை ஒரு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு தான் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அதுதான் ஆபத்தாகவும் போயிடுச்சு. ஏன்னா நேரடி பதில் என்ன, நான் அரசியலுக்கு வந்தேன் இல்லையா, அரசியலுக்கு வருகின்ற போது
எனக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள், ஒரு தலைவனிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தினாவே நீ அடுத்து ஓரம் கட்டப்படுவ. அப்போ என்னோட 32 ஆண்டு கால பயணத்தில் வந்து 29ஆம் ஆண்டு தான் நான் அந்த தப்பு பண்ணேன். வாய்ப்பு இருந்தால் எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட், எனக்கு ஆசை இருக்குது இல்லை, இருக்கலாம், தப்பு கிடையாது. சட்டமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும், சிறப்பாக பணியாற்றணும், நாட்டு மக்களுக்கு உழைக்கணும். அது இருந்தனா என் சத்யாவுக்கு ஒன்றும் பயன்பட போகிறது இல்லை, கட்சிக்கு பயன்படுத்தியிருப்போம், நாட்டுக்கு பயன்படுத்தியிருப்போம், நாட்டுக்காக பேசியிருப்போம். அப்போது அந்த எச்சரிக்கை மீறி நான் கேட்டது தான் தப்பு. ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் வாங்கி கொடுங்க நான் கேட்டது தான் தவறாக போச்சு. அதுதான் இன்னைக்கு கேட்டு வந்து துரோகின்ற நிலைமை. என்ன சொன்ன நேரடி பதில் என்ன சொன்னார் அதுக்கு அவரு? இல்லை, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். ஓகே ஓகே. இப்போ இந்த ஒதுக்கப்பட்ட அந்த இவருக்கு மகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எம்பி சீட் கூட நீங்கள் கேட்கலையா? எனக்கு கொடுத்துருக்கலாமே சொல்லிட்டு கேட்கலையா? இல்லை, அந்த இடத்துல வந்து அண்ணன் கணேசமூர்த்தி அவர் தான் கேட்டுட்டு இருந்தார். அவர் வந்து ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். மதுரை மாநாடு முடிச்சுட்டு தலைவர்கிட்ட சொல்கிறாரு, நான் மீண்டும் எம்பியாக நிற்க போகிறேன், கடைசியாக ஒரு 5 ஆண்டுகள் நான் இருந்துட்டு போகிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு. ஏன்னா அவங்களாம் சார்ட்டர்ட் தலைவர்கள், அவங்க கட்சியோட துவக்கும் போது இருந்தவங்க, மாவட்ட செயலாளர் திமுகலேருந்து வந்தவங்க, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் விருப்பப்பட்டார், என்கிட்டயே சொல்லியிருக்கிறார், நான் அதுக்கு விரும்புகிறேன், நான் தலைவர்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னாரு. இவங்க கேட்டிருந்தா நிச்சயமாக ஈரோடு கொடுத்துருப்பாங்க. ஈரோடு கிடைக்கலனா கூட ஒருவேளை திருச்சி தவிர்த்து 2 தொகுதினா காஞ்சியும் ஈரோடும் கொடுத்துருப்பாங்க. அப்படி வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு கட்சியோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதுக்கு எடுத்துக்கணுங்க, துரையின் அரசியலுக்காக தான் கட்சி இன்னைக்கு வந்து படுபாதாளத்தில் போனதோடும் அல்லாமல், கட்சிக்காரங்க விலகுவதோடும் அல்லாமல், கட்சியோட அங்கீகாரம் கை கட்டி தூரத்துலேருந்து இப்போ கண்ணு கட்டி தூரத்துக்கு ஓடினு இருக்கு. உங்களை துரோகின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நான் இப்படி ஒன்று கேட்குறேன், திரு மல்லை சத்யா அவர்கள் மதிமுகவிலிருந்து சாதி வெறியால் பழிவாங்கப்பட்டாரா இல்லை வாரிசு அரசியால் பழிவாங்கப்பட்டாரான்னு என்ன சொல்லுவீங்க? வாரிசுக்காகத்தான், நேரடியாகவே. சாதின்றது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதாங்க, அதனால உங்களை நீங்க பழிவாங்கப்படலன்னு நான் எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், நீங்க அப்படி எடுத்துக்கலாம். நீங்க வாயில சொல்ல வேணாம், பட் நான் எடுத்துக்கிறேன். திரு மல்லை சத்யா அவர்கள் சாதி எண்ணம் காரணமாக ஒதுக்கப்பட்டிருக்காரு, ஓரங்கட்டப்பட்டிருக்காரு. இல்ல, தன்னுடைய மகனுக்காக மட்டும்தான். அப்படின்னா நான் ஒதுக்கப்பட்டிருந்தா நான் அந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது, 32 ஆண்டுகள் பயணம் செய்திருக்க முடியாது. மகனுக்காக தான் நான் இப்போ பழிவாங்கப்பட்டிருக்கிறேன். மகனுக்காக. இவருக்கு ஒரு கேஸ்ட் எண்ணம் இருக்கா திரு துரோகிக்காக்கு? அவருக்கு 100% இருக்கு. 100% இருக்கு. 100% இல்லை, 100% 100% இருக்குன்றீங்க. அவருக்கு அந்த எண்ணம் ஓட்டத்தோடு இருக்கிறாரு. அவர் வந்து இதுவரையிலும் மதிமுக செய்ய முயலாதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு அந்த எண்ணம் ஓட்டம். நல்லதா சொல்றீங்களா கெட்டதா சொல்றீங்களா? இல்லை, அவர் செய்யறத சொல்கிறேன். இப்போ என்னன்னா, பொதுச் செயலாளர் வந்து சில விஷயங்கள்ல ரொம்ப கண்டிப்போடு இருப்பார். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, பொதுவெளியில் இது செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் உடைச்சிட்டு போவார். அங்கே வந்து இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீ போய் நின்று அவங்க பேரணியில் பங்கேற்பது, அவங்களுக்காக கரம் கோர்ப்பது என்பது அந்த மக்களுக்கான ஒரு ஆதரவு சக்தி. பட் அதே இடத்துல நீங்கள் போய் இன்னொரு சமூகத்தில், நீங்கள் சார்ந்த சமூகத்துக்காக தலைவர் போய் இதுவரை நின்றவர் இல்லை, அந்த பேரணியில் பங்கேற்றவர் இல்லை. ஆனால் துரை அதில் போய் நிற்கிறார். அவர் சார்ந்த சொந்த சமூகத்தோட பேரணி ஊர்வலத்தில் போய் பங்கேற்கிறார். அது காணொலியில் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கிற அந்த சிலைக்கு மாலை போடணும் அப்படின்னும் போது இதுவரையிலும் தலைவர் போகாதது. ஆனால் இவர் போய் அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு வராருன்றது விமர்சன பார்வைகளாக வருது. பட்டவர்த்தனமா கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறது துரை வைக்கோ அப்படித்தான் ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு மறுமலை திமுக என்பது இப்போ வந்து ஒரு ஜாதி அரசியலுக்குள்ளே போகுதுன்ற மாதிரி தானே, ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் போகுது மாதிரியே போகுதா? மக்களுடைய பார்வை போயிட்டு இருக்கு, வெளிப்பார்வை அப்படிதான் இருக்குது. அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி துரை வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டது போல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறப்பில் நீங்கள் போயிட்டு வரும்பொழுது அங்கே வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்கள், திரு மாரி செல்வராஜ், திருபுரன் காந்தியோட சந்திச்செல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் நான் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் குறிப்பாக தலித் சமூகத்தை சார்ந்த ஆளுமைகளோடு தொடர்ந்து பயணிச்ச மாதிரியோ அவங்க கூட்டத்துக்கு போன மாதிரி நான் பார்த்ததில்லை. நீங்கள் இதுக்காகவே இதெல்லாம் விட்டு ஒதுங்கி இருந்தீங்க, போனால் சாயம் பூசுவாங்கன்றதுக்காக? நீங்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்துடைய பங்கு தந்தை ஜெயசீலன் அவர் வந்து அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவெல்லாம் ஒரு 4 பேரை அழைப்பார் எப்பொழுதுமே. ஒன்று அண்ணன் தலைவர் திருமாவளவன், 2வது ஜெகன்மூர்த்தி, 3வது ஆம்ஸ்ட்ராங், 4வது என்னை கூப்பிடுவார். அவருடைய பார்வை என்பது வேறு. ஆனால் அவர் ஒரு ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அவர் எழுதிய புத்தகங்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வு குறித்தெல்லாம் அவர் எழுதியிருப்பார். அப்போ அந்த புத்தகம் வெளியிட்டாங்க, நான் போய் பங்கேற்றிருக்கிறேன். விசிகாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்று நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடன் நான் இணைந்து பணியாற்றிருக்கிறேன். நான் அப்படிலாம் விலகி ஓடுறவனும் கிடையாது. அந்த மக்களுக்காக நான் சார்ந்திருந்த சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மேன்மைக்காக நான் களமாடுவேன். சாயம் பூசுறாங்களே, நீங்களும் சாதி பாலிடிக்ஸ் தான் பண்றீங்க. நான் அதை பற்றி எனக்கு கவலை. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றி நம்ம நின்னாகணும். என்னுடைய சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது.
அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, விடுதலை அடைந்த போது தலைவர்கள் பார்த்து பேட்டி காணணும், வெளிநாட்டிலேருந்து வந்த பத்திரிகையாளர் பார்க்குறாரு. காந்தி வீட்டுக்கு போனால் காந்தி தூங்கிட்டாரு, நேரு வீட்டுக்கு போகிறாரு, நேரு தூங்கிட்டாரு. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் இரவு நடுநீசி கடந்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்குது. கதவு தட்டு உள்ளே போகிறாரு. என்ன விஷயம்னா, இல்லை நாட்டின் தேசபதா மகாத்மா காந்தி வீட்டுக்கு போனேன், உறங்கிட்டாருன்னு சொன்னாங்க. பிரதமர் உறங்கிட்டார், நீங்க ஏன் உறங்கலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாருல்ல, அவர்கள் சமூகம் விழித்து கொண்டது, என் சமூகம் உறங்கி கொண்டிருக்கிறது, எனவே அவர்களுக்காக நான் விழித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆனால் அம்பேத்கர் அவர் சொன்னார். அப்போ அந்த மக்களுக்காக பணியாற்றுவது வந்து நம்முடைய கடமை நிச்சயமாக. அதுல வந்து மாற்று கருத்து அதெல்லாம் அவர் சொல்வார் இவர் சொல்வார்லாம் நம்ம போய் ஒதுங்கி இருக்க முடியாது. நீங்க போனப்பையும் திரு வைகோ அவர்கள் தடை எதுவும் சொன்னது கிடையாது, உங்ககிட்ட எதுவும் பேசுனது கிடையாது. அவரோட புரிதல் என்பது வேறு, துரையோட புரிதல் என்பது வேறு. துரைக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு அரசியலும் பாலபாடம் கூட படிக்கல, அவரு எல்கேஜி கூட வரல, அதால் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. நிறைவா கேட்க விரும்புறது, கட்சியிலிருந்து அவங்களா எடுக்கிற வரைக்கும் நானா போக மாட்டேன் அப்படின்ற இடத்துல நீங்க இருக்கீங்களா, இருக்கிறீங்களா, அப்படிதான் இருப்பீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் தான் சொன்னேன் துவக்கத்திலேயே, ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த பொறுப்புகள் வழங்குகின்ற போது அதுக்கு உண்மையானவனும் விசுவாசமாகவும் இந்த கடமையை நான் நிறைவாக செய்வேன் என்று நீங்கள் அடுத்த இலக்கு செல்கின்றவர்கள் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் இப்போ அடுத்த இலக்கு அவங்க என்னான்னு அவங்க முடிவு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் தான் என்னோட முடிவு நான் சொல்ல முடியும். ஒரு ஆள் நீக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து அரசியல் கட்சிகளில் பயணிப்பீங்களா இல்லை எப்படி ஒதுங்கி இருப்பீங்களான்னு கேட்குறேன். அத்தைக்கு மீசு முளைச்சதுக்கு அப்புறம் தான் மாமான்னு கூப்பிடுறதா வெளியே ஏற்கனவே திரு மலை சத்யா திமுக போறாரு, அதிமுக போறாரு, விசிக போறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போய் அவங்க ரொம்ப இப்போ அந்த கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி தேடுறாங்க. ஒரு 3 நாளுக்கு முன்ன கூட இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் போய் ஒரு திமுக முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் எம்பியா இருக்கிறாரு, அவர் வீட்டில் போய் சொல்லியிருக்கிறார், ஏன் அந்த சத்யாவை திமுக கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு. அதோடைய நோக்கம் என்ன, என் மீது நல்லெண்ணமா இல்லை, அவங்க வைத்திருக்கிற ஒரு இடன் அஜெண்டா, ஒரு மறைமுக திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, ஒருவேளை என்னை திமுக கை கொள்ளுமையானால் அதை காரணம் காட்டி மறுமலர்ச்சி திமுகவை பாதுகாப்பதற்கு, பாத்தியா நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே எங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சேர்த்துருக்காங்க, எனவே நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகுறோம் என்பதற்கு அவங்க ஒரு காரணம் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் பலிகாடு ஆகிடக்கூடாது, திமுகவுக்கு வந்து நான் எந்த விதத்திலும் என்னால் எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்களே விலக தான் போறாங்க, கூட்டணில இருந்து மதிமுக போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சில் அடிப்படுது இல்லையா மதிமுக. அதுதான், அதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. அவங்க வந்து அடுத்த இலக்கு எங்கே வருவாங்கன்னா அதிக சீட்டு கேட்பாங்க, ஒரு 25 சீட்டு கேட்பாங்க, எடுத்து லிஸ்ட்டு கொடுப்பாங்க, இதில் ஒரு 15 சீட்டு கொடுங்க அப்படின்வாங்க. வாக்கு வங்கி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பொறுத்து தானே. 2021 இருந்த பலம் இன்னைக்கு இல்லை, குறைஞ்சி போயிருது. இன்னைக்கு இருக்கிற பலம் அடுத்த ஆண்டு இருக்குமான்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு என்ன சீட்டு கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க சொல்றீங்க மதிமுகவுடைய பலம் என்னன்னு. வெளியிலிருந்து எங்களுக்கு பார்க்கும்பொழுது மதிமுக இன்றைக்கு ஒரு பலம் இல்லாத ஒரு கட்சியா, வாக்கு சதவீதம் இல்லாத ஒரு கட்சியா நாங்க பாக்குறோம். அப்படி இருந்துமே அதுலயே இருக்கணும்ன்ற ஒரு முனைப்பு உங்களுக்கு என்ன தாங்குச்சு? அப்படி அந்த தலைவன் மீதான எனக்கு உயர்ந்த மதிப்பீடு, அந்த தலைவனுடைய சீரிய சிந்தனை, அவர் கொண்டு வந்த எண்ணங்கள் அவர் செயல்படுத்தியிருந்தாருன்னா தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அவரை பயன்படுத்தி கொள்ளல் என்பது ஒரு விதத்தில் வருத்தம். அடுத்த கட்டம், இந்த கட்சியை பாதுகாக்கணுன்றதுக்காக அவர் எடுத்த நடவடிக்கைகள், முடிவுகள் வந்து கட்சிக்கு எதிராக மக்களிடம் ஒரு பொது சிந்தனை கொண்டு வந்துடுச்சு. இவங்க உறுதியாக ஒரு முடிவு எடுக்கலை, எந்த சூழலையும் இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொதுமக்களுடைய சிந்தனை வந்த காரணத்தினால் இனி இந்த மக்களுக்கான அந்த எண்ணத்தையும் கொண்டு வர முடியாது. நான் இந்த ஆபத்து வருகின்ற போலாம் எச்சரிச்சிருக்கிறேன். அதிமுக ஆட்சியில் வந்து 2006ஆம் ஆண்டு பொது தலைவரை வந்து பொடா சட்டத்தில் கைது செய்து சிறையில் வைக்கும்போது, அந்த கூட்டணிக்கு போகும்போது போகாதீங்க, உங்களுடைய நம்பகத்தன்மை போயிடும், உங்களை வைத்து தான் அந்த கட்சி அப்படின்னும் போது அதை அவர் நான் சொன்னது ஒரு வேலை எடுத்துக்க மாட்டேன்னு அவர் மாதிரி போனார். இன்றைக்கி அது குறித்து வருத்தப்படுறார். ஓகே, நான் 2006 கூட்டணிக்கு போயிடக்கூடாது, நான் செய்த மிகப்பெரிய தப்பு அதிமுக கூட்டணி போனது ஒன்று. அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி அந்த கருக்கொள்கின்ற போதே நான் எச்சரித்தேன், இந்த விஷப்பரீட்சை நமக்கு தேவையில்லை. அது ஒரு தேசிய கட்சி, ரெண்டும் அது ஒரு சர்வதேச பார்வை கொண்ட கட்சி, அவங்க நீந்தி கரை செய்வதற்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அதால இந்த தவறான முடிவுக்கு போக வேண்டாம் நான் எச்சரித்தேன். அதற்கு பின்பாக விவரிக்க முடியாத தோல்வி மட்டுமில்லை, புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் முதல் தேர்தலில் தனித்து எம்எல்ஏ ஆகிறார். 2வது முறை அவர் எதிர்கட்சி தலைவராக, 3வது வைப்பு தொகை கூட அவர் மட்டும் இல்லை, போட்டிட்டு அத்தனை பேரும் வைப்பு தொகை இழந்தோம். அப்போ நான் எச்சரிச்சது சரியா இருந்தது. அப்போ கட்சி நலன் சார்ந்து, தலைவன் நலன் சார்ந்து எப்பொழுதுமே நான் சிந்திப்பேன். அப்போ இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சுவேன். இந்த கட்சி இப்படி போனதுக்கான காரணம் நான் இல்லை,
கட்சி எடுத்த முடிவுகள். அப்போ அவங்க சொன்ன முடிவுகளாம் இவங்க நான் இன்னைக்கு சொல்றீங்கல்ல நான் எடுத்த முடிவுகள் தப்பு அப்படின்ட்டு இது அப்பவே நான் எச்சரித்தேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க நன்றி.